உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, ஒரு நிமிஷம். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பிரசாதம் எடுத்துக்கோ. இந்த ஏன் செஞ்ச பாவத்தெல்லாம் கழுவிட்டு வந்தீங்களா? அப்படி கூட வச்சுக்க. இல்ல உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு மன்னிப்பா கூட வச்சுக்க. மன்னிப்பா? எதுக்குங்க மன்னிக்கணும்? எதுக்கு நான் மன்னிக்கணும்? உங்க மகன் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக வாசுவா கொன்னீங்களே, அத மன்னிக்கவா? இல்ல உங்க மகனோட குழந்தை உயிரோட இருக்கணும்னு என் குழந்தையை கடத்தி கொல்ல பாத்தீங்களே, அத மன்னிக்கவா? சொல்லுங்க, எதை மன்னிக்கணும்? நீயுமா என்ன அப்படி நினைச்சிட்டு இருக்க? நான் எப்படி பாரதி தமிழ கடத்த சொல்லுவேன்? ஏன் சொல்ல மாட்டீங்க? அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொன்னது நீங்க தானே. அப்படிப்பட்ட நீங்க கடத்த சொல்ல மாட்டீங்களா? அவ பேர்ல எந்த சொத்தும் இருக்க கூடாதுன்னு பிறக்க போற குழந்தை மேல எழுதி வைக்க சொன்னது நீங்க தானே. அப்படிப்பட்ட நீங்க கடத்த சொல்லிருக்க மாட்டீங்களா? எங்களை உள்ள வச்சு கதவை பூட்டினது நீங்க தானே. அப்படிப்பட்ட நீங்க கடத்த சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு உங்க குடும்பம், உங்க புள்ள, உங்க வாரிசு, உங்களுக்கு பிடிச்சவங்களா உங்க கூடவே இருக்கணும். ஏன் பாரதி இப்படி எல்லாம் பேசுற? உன் கூட நான் சண்டை போட்டது எதையுமே நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனா அதுக்குன்னு தமிழ நான் கடத்தி கொல்ல பார்த்தேன்னு இப்படி அபாண்டமா என் மேல பழிய போடுறதுக்கு உனக்கு எப்படி தோணுது? இவ்வளவு நேரம் ஆதி இதே கேள்வியை தான் கேட்டான். இப்போ நீ கேக்குற, நான் எப்படி தமிழ கடத்துவேன்? நான் என்ன அவ்வளவு கொடுமைக்காரியா? நடிக்காதீங்க. உங்க நடிப்பெல்லாம் பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒண்ணு ஏமாளி இல்ல. வேண்டாம் பாரதி. அன்னைக்கு வாசுவ கொன்னன்னு பழி போட்ட, இன்னைக்கு தமிழ கொல்ல பார்த்தேன்னு பழிய போடுற. நான் எந்த தப்புமே செய்யாம நீ குடுக்கற தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு நீ மேலும் மேலும் தண்டனைய கூட கொடுத்துக்கிட்டே இரு, அது கூட எனக்கு பரவாயில்ல. ஆனா இப்படி செய்யாத விஷயத்த நான் செஞ்சேன்னு சொல்லி பழிய போடாத. இந்த மாதிரி பேசி பேசி தானே ஆரம்பத்துல இருந்து என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு இருக்கீங்க. இப்போ திரும்பவும் இந்த மாதிரி பேசி மொத்தமா ஏதாவது பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா பாரதி, உன்னை மொத்தமா அழிச்சிட்டு அத பார்த்து என் ஆதியும் அழிஞ்சு போய் நின்னு அதையும் பார்த்து நானும் அழியணும்னு தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். போதுமா? ஏன் பாரதி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ என்ன பண்ணாலும் நானும் என் மகனும் உன்னை தேடி வரோங்கிறதுக்காக நீ எங்களை இப்படி எல்லாம் காயப்படுத்துறியா? உங்களை யாருங்க வர சொன்னா? நீங்க வந்தாலே எங்களுக்கு பிரச்சனை தான். 1000 தடவைக்கு மேல சொல்லிருப்பேன். என்னைக்கு நீங்க எங்க காலடி எடுத்து வச்சீங்களோ அன்னைக்கே என்னோட வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. எப்பவுமே என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ஏன் இப்படி திரும்ப திரும்ப வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் பாரதி, உன் குழந்தைக்கு ஏதோ ஒண்ணுன்னு தானே என்னை இப்படி போட்டு திட்டுற? ஆதியும் ஏன் புள்ள தானே? அவனை பார்க்கவோ அவன் கூட இருக்கவோ நான் இங்க வரக்கூடாதா? வர வேண்டாங்க. உங்க பையன் தான் வேணும்னா உங்களை வந்து அங்க பாக்குறாருல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து எங்க நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கீங்க? உங்களை இங்க வர சொல்லி நான் சொன்னா? தப்புதான் பாரதி, நான் இங்க வந்திருக்க கூடாது. இப்ப சொல்றேன் பாரதி, நான் சாகுற வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். என்ன நீ பாக்குறது இதுதான் கடைசி தடவையா இருக்கும். நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்படி டிராமா பண்ணி ஆதி கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு பாக்குறீங்க. அதுக்கப்புறம் என் குழந்தையை கடத்தி வச்சுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது. சத்தியமா நான் தமிழ கடத்த சொல்லல பாரதி. உங்களுக்கு எல்லாம் இப்படி சொன்னா புரியாது. உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி புரிய வைக்கிறேன். இருங்க.
டேய் பெட்ரா, பாரதி பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சும்மா அவசரப்பட்டு பேசுவா, அதுக்கப்புறம் தப்பு தெரிஞ்சுன்னு மன்னிப்பு கேட்பா. பாரதி மட்டும் அப்படி இல்லடா, எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான். ஏன் பொண்டாட்டிய பாரு, இவளுக்குலாம் ஒரு விஷயம் நடந்தாலே போதும், அது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னுலாம் யோசிக்கவே மாட்டாளுங்க. இது ஏன் நடந்துச்சு எதனால நடந்துச்சுன்னு ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் இந்த மாமியார் மருமக சண்டைலாம் இருக்குது பார்த்தியா, ஐநா சபையில் கூட இதெல்லாம் தீர்த்து வைக்க முடியாது. சாப்பாட்டில் உப்பு இல்லைனா சண்டை, சின்னதாக ஒரு தப்பு செஞ்சாலும் சண்டை. நான் அதை யோசிக்கலாம் மாப்பிள்ள. பின் வேற என்ன, தமிழை கடத்த சொன்னது எங்க அம்மா தானே, பாரதிக்கு எப்படி தெரியும்? ஆமாம்ல, நீ சொல்லாமல் பாரதிக்கு எப்படி தெரியும்? தமிழுக்கு இந்த விஷயம் தெரியாது. அம்மாவும் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த ஸ்வேதா அவங்க அப்பா போலீஸை கூட்டம் வந்தான்னு சொன்னல, அன்னையிலேருந்து அந்த ஆள் இங்கே எங்கேயோ பக்கத்தில் இருந்தாண்ட இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். நீ அன்னைக்கு அவனை அவமானப்படுத்தி அனுப்புனால, நீ அன்னைக்கு இல்லை எப்போ வந்தாலும் அவனை அவமானப்படுத்தி தான் அனுப்புகிறான். அவன் மூக்கு உடஞ்சி தான் போகிறான். ஒரு வேலை இது எல்லாமே அவனோட வேலையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஹாஸ்பிட்டலில் இருந்தே உன்னையும் பாரதி அவன் ஃபாலோ பண்ணியிருக்கணும். கரெக்டாக நேரம் பார்த்து உங்கள் அம்மாவை வர வச்சுருக்கணும். அவங்க இங்கே வந்ததோ ஏற்கனவே அவங்களுக்கு இந்த அபார்ஷன் தான் பிரச்சனை, உங்கள் அம்மாவுக்கு இந்த வசதியாக இருந்திருக்கும். அவன் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தானே இந்த காயெல்லாம் நகர்த்தியிருப்பான்னு எனக்கு தோணுது. நீ சொல்ற மாதிரி இதெல்லாம் அறிவோட வேலையா இருந்தாலும் எங்க இருந்து ஒருத்தன் ஹெல்ப் பண்ணாம அவனால இதெல்லாம் பண்ண முடியாது மாப்பிள்ள. கரெக்டு தான். இன்னொரு விஷயம், இது அறிவு தான் பண்ணானோ இல்ல வேற யாராவது பண்ணானோன்னு யாருன்னு தெரியாம நாமளா ஒரு முடிவுக்கு வர முடியாது. இது யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரிலடா, ஆனால் சத்தியமாக உங்கள் அம்மா பண்ணலடா, அதை நான் உறுதியாக சொல்கிறேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள. எங்க அம்மா இதை பண்ணியிருந்தா அவங்கள அறியாம அவங்களே இது என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இதை அவங்க பண்ணல மாப்பிள்ள. இது பாரதிக்கும் புரிய வைக்கணும்டா. ஹலோ ஹலோ மிஸ்டர் ஆதியா? ஆமாங்க, நான் மேலூர் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சண்முகம் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க அம்மா சாரதா மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? எங்க அம்மா மேலையா? என்னடா? ஆமா சார், தமிழ்ன்ற குழந்தைய கடத்த சொன்னதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.